சிவாய நம. அடியேன் சிவ கோமலலக்ஷ்மி, கோவையிலிருந்து கைலை அறக்கட்டளையின் சமய சொற்பொழிவாளர் பயிற்சி திட்டத்தின் மாணவி, வரிசை எண் 46. இந்த தனிநபர் உரையின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பில் ஒரு தலைப்பான திருவாசகம் என்றும் உயிர் வாசகம் அப்படிங்கிற தலைப்பை தேர்ந்தெடுத்து பணித்தாள் தயார் செய்திருக்கிறேன். இதற்குள்ளே இருக்கிற கருத்துக்கள் முக்கியமாக இது எழுதினது யார், அவரை பற்றின சிறப்பியல்புகள், அதை ஏன் நம்ம படிக்கணும், அதை படிக்கிறதுனால அன்பர்கள் பக்தர்கள் கேட்கிற எல்லா உயிர்களும் என்ன ஒரு நற்பலனை அடையும் அப்படிங்கிறத இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்ம கேட்குற எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது தினந்தோறும் ஒரு பாடலையாவது பாடி எவ்வாறு நமது உயிரை ஒரு மேம்பட்ட நிலையில் இறைவனோடு இணைவதற்கு முயற்சி செய்யறதுக்கு உதவுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பாடலை பாடி அவங்க வாழ்க்கையில் அன்பர்கள் எல்லா நலமும் வளமும் பெறுவதற்காக குருவருளையும் திருவருளையும் நினைந்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.